ஒரு கேம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஒரு பொசிஷனை நமக்கு அசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பொசிஷனை நமக்கு எவாலுவேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிங்கோட பொசிஷன். ஸோ கிங் கேசல்டு கிங்கா ஆர் அன்கேசல்டு கிங்கா ஆர் சேஃபா இருக்கா அன்சேஃபா இருக்கா. ஸோ சம்டைம்ஸ் கேசல் பண்ணியும் கிங் வீக்கா இருக்கும் ஆர் சென்டர்லயும் சேஃபா இருக்கலாம். ஸோ கிங்கோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அண்ட் செகண்ட் மெட்டீரியல் நம்ம அட்வான்டேஜ்ல இருக்கோமா இல்ல ஈக்குவலா இருக்கா இன்பேலன்ஸா இருக்கா. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இல்ல நீங்க பான் டவுன் opponent pawn up whatever and அதே மாதிரி இம்பேலன்ஸ் பிஷப் versus knight rook for 2 piece queen for 2 rooks whatever மெட்டீரியல் யாருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பொசிஷன் இம்பேலன்ஸ் என்ன இம்பேலன்ஸ் ஒயிட் கிட்ட டார்க் கலர் பிஷப் அண்ட் அதுக்கு பதிலாக நைட் அதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் கேம்ல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் தேர்டு சென்டர் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கிட்ட சென்டர் கண்ட்ரோல் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜும் கிடைக்கும். ஸோ சென்டர் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு யாரு சென்டர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்றது தேர்ட் ஃபேக்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பீஸோட ஆக்டிவிட்டி யாரோட பீசஸ் ஆக்டிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குட் பிஷப்பா பேட் பிஷப்பா நைட் அவுட் போஸ்ட் இருக்கா கார்னர்ல இருக்கா ரூக் ஓப்பன் ஃபைல்ல இருக்கா பேட் ரூக்கா இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீசஸ்லாம் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் கண்டிப்பா நெக்ஸ்ட் பான் ஸ்ட்ரக்சர். ஸோ பான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது பான் ஐலண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு எத்தனை பான் ஐலண்ட். ஸோ இந்த பொசிஷன் வெறும் பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ரெண்டே பான் ஐலண்ட் ஏல ஒரு பான் ஐலண்ட் அண்ட் D2H ஒரு பான் ஐலண்ட். ஆனா பிளாக்கு 3 பான் ஐலண்ட். ஸோ இங்க ஒரு பான் ஐலண்ட் டில ஒரு பான் ஐலண்ட் இங்க ஒரு பான் ஐலண்ட். அதுல எத்தனை ஐசோலேட்டட் பான் இருக்கு எத்தனை பேக்வேர்ட் பான் இருக்கு எதெல்லாம் வீக் பான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பான் ஸ்ட்ரக்சரும் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல்ஸ் எங்கெல்லாம் இருக்கு. ஸோ ஓப்பன் ஃபைல்ஸ் எங்கெல்லாம் இருக்கு ஓப்பன் லைன்ஸ் எங்க இருக்கு அங்க நம்ம எப்படி ஆடுறது ஸ்பேஸ் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி பொசிஷனை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும். எங்க ஆப்போனண்ட்டுக்கு வீக்னஸ் அங்கதான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மூவ் யோசிக்கணும். ஸோ இந்த பொசிஷன் ஜஸ்ட் கிங் ஆப்போனண்ட்டுக்கு வீக்கா இருக்கு கிங் பொசிஷன் பார்க்கும்போது அண்ட் அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் பார்க்கும்போது நம்ம கிட்ட டார்க் கலர் பிஷப். அப்போ நீங்க இந்த டார்க் கலர் பிஷப்பை யூஸ் பண்ணி விளையாண்டீங்கன்னா ஆப்போனண்டால அதுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இந்த லைனை ஓப்பன் பண்ணணும். அண்ட் கிங் வீக்கா இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பண்ற மாதிரியானதான் ஆன்சர் E4 ஆப்போனன்ட் பான் B5 ஆடுறாங்க குவீன் F4. ஸோ ரூக் அட்டாக் ரூக்கை மூவ் பண்றாங்க. இப்படி சென்டரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரூக் E1 செக் நெக்ஸ்ட் ரூக் C1 வைக்கும் போது கேம் டோட்டலா போயிடுச்சு அண்ட் வின்ஸ் ஃபார் ஒயிட்.